உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து ரம்யா. நான் 938 ஓவரால் ரேங்க் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்திருக்கேன். நாகப்பட்டினத்தில் இருக்கு. நேட்டிவ் பிளேஸ் அதே எடுத்துட்டேன். எங்களோட நேட்டிவ் பிளேஸ் அதனால எடுத்துட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? எந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தீங்க? நான் வந்து 2020 பாஸ்ட் அவுட்டு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட 2021லேருந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு 2022ல் வந்து ஒரு குரூப் 2 வந்துச்சு. அதில் வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து எழுதினேன். அதில் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 2024ல் 2A மட்டும் எனக்கு கிளியர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கும் மெயின்ஸ் கொடுத்தேன். அதுவும் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி வேறு சான்ஸே இல்லை, நம்ம குரூப் 4 இந்த வாட்டி கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. அதனால வந்து நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு எப்படியாவது இந்த குரூப் 4ல் ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப். எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நம்ம எப்பவுமே நம்ம கூட என்ன நமக்குள்ள கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நமக்குள்ள நம்ம என்ன சொல்லிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி யோசிக்கும் போது எனக்கு கொஷின் பேப்பர் டஃப் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. தமிழே டஃப்பாக தான் கேட்டாங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. நம்ம படிச்சதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இலக்கணங்கள்லாம் புரியிற மாதிரி கேட்டிருந்தாங்க. புரிஞ்சு படிச்சிருந்தோம்னா, அதாவது ஸ்கூல் புக்கில் உள்ளதை வந்து மக்கப் பண்ணி படிக்காம நம்ம அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷன் மெத்தடாக வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து அதை அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஹாலை விட்டு வந்தவொடனேவே தோணுச்சு எனக்கு இது வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணோடனே கான்ஃபிடென்ட்டாக நம்பினேன். அதுக்கப்புறம் வந்துருச்சு. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? நான் 155 கேள்விகள் போட்டேன். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? என்ன சோர்ஸ் படிச்சீங்க? அவுட் சோர்ஸ் எதுவும் படிச்சீங்களா? இல்லை பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும்தான் படிச்சீங்களா? என்ன மாதிரி சோர்ஸில் படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். தமிழ் வந்து நமக்கு இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க. அந்த சிலபஸில் உள்ளதில் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு படிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செய்யுள் இருக்கும், அதுக்கப்புறம் உரைநடை இருக்கும், அதுக்கப்புறம் இலக்கணம் இருக்கும், துணைப்பாடம் நமக்கு தேவையில்லை, இலக்கணம் இருக்கும். இலக்கணத்தை தாண்டி பின்னாடி வந்து மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு இருக்கும். மொழித்திறன் பயிற்சி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து அதுக்கான ஆன்சர் இருக்கவே இருக்காது. நம்ம தான் சர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை நல்லா தரவு பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு சிலபஸில் வந்து ஓரியன்டாக அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்தை தெளிவாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் மொழித்திறன் பயிற்சிக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இலக்கணத்தை நல்லா படிக்கணும். இலக்கணத்தை நல்லா புரிஞ்சு படிக்கணும். மக்கப் பண்ணவே கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டு நமக்குள்ளே வந்து படிச்சுக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா யாராவது சீனியர் அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனல் ஏதாவது பார்த்து நமக்கு புரிஞ்சுதான் படிக்கணும். ஆனால் மெமரி பண்ணவே கூடாது இலக்கணம். அதுக்கப்புறம் செய்யுள்ல பார்த்தோம் அப்படின்னா செய்யுள்ல வந்துட்டு சொற்பொருள் இருக்கும், அப்புறம் இலக்கண குறிப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தரவு பண்ணிடும். இதை தாண்டி போன டைம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, புக்கை வந்து ஃபுல் தரவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து நமக்கு எவ்வளோக்கு நம்ம புரிஞ்சு படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால தமிழை வந்து புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து புத்தா புக் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுலேருந்து வந்து அதில் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கூல் புக்கில் அந்த சிலபஸ் மாற்றிட்டாங்க. நமக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், எங்கே என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த புக் வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் ஆனிச்சு அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த சிலபஸ்ல இந்த வேர்டு வந்து இந்த புக்ல இருக்கு அப்படிங்கிற அந்த இந்த புக்ல, அதாவது செவன்த் புக், 8th புக், இந்த மாதிரி எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அது ஓல்டு புக்கா இருந்தமே அதையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஸ்கூல் புக்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நான் சோர்ஸ் சொல்லணும் அப்படின்னா, சிறப்பு தமிழ் புக் இது நமக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து ஓல்டு சிறப்பு தமிழ் 2005 எடிஷன் இது எல்லாமே வந்துட்டு யூடியூப்லேயே வந்து டெலகிராம் குரூப்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, நம்ம ரொம்ப தரவாக போயிடணும் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையுமே வந்து படித்தேன். எனக்கு படித்தது அப்படியே இருந்துச்சான்னு தெரில, பட் என்னோட புரிஞ்சுக்கிட்டு படித்தேன். அது வந்து அங்கே யூஸ் ஆனிச்சு. இன்னொன்று வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, போன டைம் 2024ல் 2A கிளியர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன். அதில் வந்து நம்ம தமிழ் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப டஃப்பாக இருக்கவும் அதில் வந்துட்டு இந்த பழமொழி 400லாம் 2 கொஸ்டின் அப்படியே இருந்துச்சு. அது அப்படியே எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஓல்டு சிறப்பு தமிழில் 11th 12th அங்கே இருந்துச்சு. அப்போ எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியும் இந்த 2025ல் குரூப் 4ல் கண்டிப்பாக கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எனக்கு அந்த 2024 2Aல எனக்கு தமிழ் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் அது எனக்கு கற்றுக் கொடுத்த லெசன்ஸை வச்சு நான் தமிழ் படித்தேன். இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, மேக்ஸ் வந்து POQ எனக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆனிச்சு என்னோட சக்ஸஸ் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து POQ வந்து நான் பார்க்கவே இல்லை. அதுக்காக தான் எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. போன டைம் என்ன பண்ண அப்படின்னா, 2024ல் நடந்த குரூப் 4ல் வந்துட்டு
எனக்கு வந்து மேக்ஸ் வந்து சொதப்பிட்டேன். அந்த மேக்ஸ் வந்து சொதப்பதுனால டைமிங் இல்லை, ப்ரெஷர் ஆகிட்டேன். மேக்ஸால ப்ரெஷர் ஆகிட்டேன். அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அதாவது நான் ஜிஎஸ் நல்லா படிச்சிருந்தேன். அந்த மேக்ஸ் எனக்கு சொதப்பினதுனால, ப்ரெஷர் ஆனதுனால ஜிஎஸ்மே எனக்கு அடி வாங்கி மார்க்கே வரல. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு மேக்ஸ்ல நமக்கு நல்லா போகுது அப்படின்னு தெரியுது. இன்னொன்று வந்து மேக்ஸ் வந்து ஒரு டிஃபைனிங் ஃபேக்டராக இருக்கு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மேக்ஸை வந்து தினமும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஒரு லாஸ்ட் 2000 இப்போ 25ல இப்போ எக்ஸாம் நடக்கிறதுக்கு குரூப் 4 நடக்கிறதுக்கு ஒரு 2 மந்த் 3 மந்த் கிட்ட டெய்லியும் ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் 3 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு தான் உட்காருவேன். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் நான் தனியாக நோட் போட்டு அதை எழுதி வச்சுட்டேன். அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு தெரியாத கொஸ்டினை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து அனுப்பிவிட்டு கொஸ்டின் கேட்டேன். ஸோ அந்த கொஸ்டின் எனக்கு அங்கே வந்துருந்துச்சு, அப்படியே வந்துருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து நான் ஈஸியாக போட்டுட்டேன். எனக்கு வந்து அந்த மேக்ஸ் வந்து ப்ரெஷராகவும் ஆகலை. மேக்ஸ் வந்து எனக்கு நல்லா கை கொடுத்ததுனால எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்புறேன். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? 6 யூனிட் இருக்கு இல்லையா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? எந்த வரிசையில படிச்சீங்க? எந்த சோர்ஸ்ல படிச்சீங்கன்றத சொல்லுங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவுட் சோர்ஸ் கேட்டிருந்தாங்க தான். நான் ஆல்ரெடி வந்து குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் அதில் படித்ததெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து 2022ல் நான் ரொம்ப நம்பினேன் அந்த எக்ஸாம் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2022ல் குரூப் 2 படிச்சிருந்தேன். அங்கெல்லாம் படிச்சது கூட எனக்கு இங்கே அந்த எக்ஸாம் ஹாலில் நான் ஒரு கொஸ்டின் அடிக்கிறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி படித்தாலும் அது வந்து நமக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கோட நம்ம நின்றக்கூடாது, அதை தாண்டி வந்து அவுட் சோர்ஸ்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். வெங்கடேஷன் புக்லாம் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் எழுதுவாங்க. அது வந்து பாலிட்டிக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வந்து வெங்கடேசன் புக் தான். அது யூனிட் 6க்கு படிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ பிகினராக புதுசாக ஒருத்தவங்க படிக்க வராங்க அப்படின்னா எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்கலான்றதுக்கு ஆனால் அறிவுரை சொல்லுவோம். பிகினராக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் மக்கப்லாம் பண்ணக்கூடாது, இலக்கணத்தை வந்து புரிஞ்சு படிக்கணும். அப்புறம் வந்துட்டு கொஷின் பேப்பர் கண்டிப்பாக பிஓக்யூ அனலைஸ் பண்ணணும். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இவ்வளோ கொஸ்டின் வருது அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ம ஓனாக வந்து உட்காந்து இதில் வந்து இவ்வளோ கொஸ்டின் வருது, இந்த சாப்டர்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் வருது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து நம்மளோட சக்ஸஸ் வந்து எழுதப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது மேம்? எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம கண்டிப்பாக சொதப்புறது மேக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து மேக்ஸ்க்கு டைம் போடலை. இப்போ இங்கே எல்லாருமே நல்லா படித்தா நல்லா தான் வருவாங்க. அப்போ அதுக்கான டைம் நம்ம கொடுக்கல அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கற்றுக்கணும். அதனால ரிவிஷனுமே வந்து எப்படின்னா, இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரிவிஷனுமே நம்ம டைம் நல்லா கொடுக்கணும், ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்கணும். மேக்ஸ் வந்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தமிழ் வந்து புரிஞ்சு படிக்கணும். இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில்? எப்படி யூஸ் பண்ணீங்க மொபைலை? மொபைலில் வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து தமிழ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சையது பொது தமிழ், அப்புறம் நியோ டிஎன்பிசி இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா. செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க உங்களை? செல்ஃப் டவுன் கண்டிப்பாக ஆகும் தான். செல்ஃப் டவுட்டும் கண்டிப்பாக வரும். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக செல்ஃப் டவுட் வரும். எனக்கும் அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்படி அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃப் டவுட் ஆவாங்க. இந்த மாதிரி என்னோட சர்க்கிளில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே டிஎன்பிசி படிக்கிறோம் தான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு சொல்லிக்கிற மாதிரி அவங்க டிமோட்டிவேட் ஆகுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவேன். இல்லை எல்லாமே சரியாயிடும், நமக்கு இந்த அட்டெம்ப்ட் போயிடுச்சு, நம்ம என்ன இந்த ஃபெயிலியர்ஸ் நமக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட நம்ம கேட்டுட்டு அதை என்ன மிஸ்டேக் பண்ணமோ அதை மட்டும் நெக்ஸ்ட் டைம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து நிறைய அச்சீவர்ஸோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு அச்சீவர் ஆன பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குது? இங்கே பேசுகிறது எப்படி இருக்குது? உங்கள் ஜேர்னியை ஷேர் பண்ணுறது? அச்சீவர் ஆனது ரொம்ப ஹாப்பி. ஆனால் இதோட என்னோட இந்த ஜேர்னி வந்து நின்றாது. அடுத்து நான் குரூப் 2 படிக்கணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணதே குரூப் 2 தான். கண்டிப்பாக அடுத்து நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸும் நல்லா புரிஞ்சு நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்க? என் ஃபேமிலியில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக என்னோட பிரதர், அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. ஃபஸ்ட்லேருந்தே இப்போ வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் ஃபுல்லாக பண்ணாங்க. அதனால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சுது. இந்த ஜேர்னியில் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். இந்த ஜேர்னியில் என்னோட ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்லணும். என்னோட அண்ணா அப்புறம் என்னோட தங்கச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேரும் வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வச்சாங்க.